கர்த்தர் இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தியானிக்க எடுக்கிற வசனம் நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் தியானிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நம்புகிறவனுக்கோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, பல பறவைகள் இருக்குது. சில பறவைகள் தண்ணியில் வாழுது, நிலத்திலையும் வாழுது. சில பறவைகள் வீட்டு பறவைகளாக வளர்க்குறோம். சில பறவைகள் காட்டு பறவைகளாக காட்டில் வாழுது. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளையும் ஒரு விசேஷித்தமான பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கழுகு. எப்படி காட்டுக்கு ராஜான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மைண்டில் வரும்? சிங்கம். அதே மாதிரி தண்ணிக்கு ராஜா யாரு? திமிங்கலம். அந்த மாதிரி பறவைகளுடைய கிங்கு தான் யாரு? கழுகு. அல்லேலூயா. அது ஒரு மழை வருது அப்படின்னா மற்ற பறவைகள் எல்லாம் அந்த மழை தண்ணிக்கு பயந்து எங்கேயாவது போய் என்ன பண்ணும்? ஒரு வீட்டுக்குள்ளே கூடு இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். இல்லை அது ஒரு கூடு கட்டியிருக்கும், அந்த கூட்டுக்கிட்ட போயிட்டு ஒளிஞ்சுக்கும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பொந்துக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கும். ஏன்னா மழை வருது, மழை தண்ணி பட்டால் சிறகுகள் ஒட்டிக்கும், அதால் ரெக்கடிச்சு பறக்க முடியாது. ஆனால் கழுகு மட்டும் என்ன பண்ணுன்னா, மழை வருது அப்படின்னா அதோடைய கார் முகில்கள் அந்த இடத்த சுற்றி பறக்கும்போது கழுகு தன்னுடைய பார்வையில் அதை புரிஞ்சுக்கும், இப்போ மழை வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கும். உடனே இப்போ இங்கே ஒரு மேகம் இருக்குது, மேகத்துலேருந்து என்ன பண்ணுது? தண்ணி வானத்துலேருந்து வரல, தண்ணி எங்கத்துல வருது? மேகத்துலேருந்து தான் வருது. வானத்தில் தண்ணியே கிடையாது, முகில்களில் தான் தண்ணி இருக்குது. இந்த மேகத்துலேருந்து என்ன வருது? தண்ணி வருது. ஒரு 100 அடி மேகம் இருக்குதுன்னா இந்த கழுகு வட்டமிட்டு அந்த கார் மேகத்துக்கு மேலே போய் நிற்கும். கீழே மழை பெய்யும், அந்த மலை மேகத்துக்கு மேலே கழுகு பறக்கும். அதுதான் தனக்கு ஒரு சூழ்நிலையை அது கையாளுகிற விதம். அதுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு டக்குன்னு சூழ்நிலை சேஞ்ச் ஆகுது, காரியங்கள் மாறுது. அதோடைய உடனே அது என்ன பண்ணணும்னா அந்த காரியத்துக்காக நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமா, மறைஞ்சிக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாது. அதை எப்படி மேற்கொள்ளலான்னு சொல்லி அந்த மேகத்துக்கு மேலே பறக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் போய் பாருங்கள், என்னைக்காவது மழை பெய்யும் போது எப்போ மழை பெஞ்சாலும் வானத்தை ஊற்று பாருங்கள், கண்ணு கெட்டாத தூரத்தில் ஒரு சின்ன கழுகு மேலே. அது என்ன பண்ணுது தெரியுமா? மழை வரத்துக்கு முன்னாடி அந்த மேகத்துக்கு மேலே அது போகுதுன்னு அர்த்தம். மழை பெஞ்சதுக்கு அப்புறமா கழுகு என்ன பண்ணும்? மேகத்துலேருந்து கீழே இறங்கி மழை பெஞ்சாலும் மழை துளி அது மேலே அங்கே தான் இருக்குது. எங்கேருந்து மழை வருதோ அங்கே தான் நிற்குது. ஆனால் அந்த மலைக்கு மேலே அது தன்னுடைய பயணத்தை தீர்மானம் பண்ணுது. கர்த்தரை நம்புகிறவனும் அப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதுக்கான சரியான மீனிங் என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையினுடைய இடத்துல இருந்து உங்களை கர்த்தர் அதுக்கு மேலே கொண்டு வந்து வச்சிருவார். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மழை பிரச்சனைன்னா மழைக்கு எங்கடா உங்களை ஒழிச்சு வைக்கலான்னு ட்ரை பண்ண மாட்டார். மழை உங்கள் மேலே படாத அளவுக்கு உங்களை அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ குட்டீஸ் போயிடலாம், சண்டே கிளாஸ் போதுங்க. அவனுங்களும் கதை கேட்டுக்கிறாங்க சண்டே கிளாஸ் கதை மாதிரி. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. இன்னொன்று கழுகை பற்றி நீங்கள் சொல்லணும்னா, மற்ற பறவைகளுடைய கூடு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? தூக்கணாங்குருவி கூட எப்படி இருக்கும்? தொங்கிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மற்ற பறவைகள் எல்லாமே கூடுகளை கட்டும். ஆனால் கழுகோட கூட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கூடாக இருக்கும். மேலே இலவம் பஞ்சு, வைக்கோல் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இல்லையா, அது மேலே இருக்கும். அது மேலே தான் முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். அதுக்கு கீழே ரொம்ப ரஃப்பான இருக்கும் பார்த்தீங்களா, குச்சிங்க, அந்த மாதிரி குச்சிங்க இருக்கும், ரஃப்பான குச்சிங்க. அதுக்கு கீழே பெரிய பெரிய முள்ளுகள்லாம் இருக்கும், கருவேல முள், அந்த மாதிரி பெரிய பெரிய முள்ளுகள்லாம் இருக்கும். இது ஏன் இப்படி கட்டுதுன்னா, அது தன்னுடைய கூட்டை இருக்கிறதுலேயே ரொம்ப உயரமான ஒரு மலையிலையோ
இல்லை உயரமான ஒரு மனுஷனுடைய கை பட முடியாத அளவுக்கு உயரமான இடத்துல தான் வைக்கும். நீங்கள் யாராவது கழுகோட கூட பார்த்துருப்பீங்களா? அது ரொம்ப ஆச்சரியம். உங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா கழுகோட கூட? நம்மளை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. காக்கா கூட வேணால் பார்த்துருக்கலாம், ஆனால் கழுகோட கூட பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது மனுஷனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய கூட்டை கட்டும். எந்த மிருகங்களும் ஏற முடியாத உயரத்தில், எந்த பறவைகளும் ஏற முடியாத உயரத்தில், எந்த ஜீவராசிகளும் அந்த கூட்டில் இருக்கிற தன்னுடைய குட்டிக்கு எந்த ஆபத்தும் உண்டு பண்ணக்கூடாதபடி அது ஞானமாய் தன்னுடைய கூட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது என்ன பண்ணுதான்? தன்னுடைய கூடு, தன்னுடைய பிள்ளைகளுக்கான அடைக்கலத்தை ஒரு சாதாரண கழுகு மிக உயர்ந்த பாதுகாப்போடு வைக்குதான். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது உங்களுடைய இடத்தை கர்த்தர் எந்த ஒரு மனிதனும் தொட முடியாத பெரிய பாதுகாப்புகளை வைப்பார்கள். ஆண்டவர் வைக்கிறது. மூன்றாவது, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை முட்டை போட்டு வெளியே வந்துருச்சு, அது கொஞ்சம் ரெக்க வந்துருச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா? செட்டில் ஆயிரும் அப்படியே சில கழுகு குஞ்சுகள்லாம் அப்படியே. ஏன்னா அம்மா வருது சாப்பாடு தருதுன்ட்டு முதல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வரும். அந்த மென்மையாக படுத்து தூங்கினா ஏசியில் தூங்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குல்ல பஞ்சு, முதல்ல அந்த பஞ்சியெல்லாம் எடுத்து தாய் பறவை தூக்கி வெளியே போடும். இந்த குட்டிங்கள்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அசௌரியமாக இருக்கும், முடிய அந்த குத்தும் தேய்க்கும், ரஃப்பாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஏன்னா அது முன்னாடி எப்படி இருந்துச்சு? நல்ல பஞ்சில் படுத்து ரொம்ப மென்மையாக இருந்த அந்த கழுகு குஞ்சு இப்போ அந்த கழுகு குஞ்சு ஒன்றும் பண்ணாது. அந்த வெள்ளை பஞ்செல்லாம் எடுத்து தூக்கி கீழே போட்டுரும் கழுகு. அப்புறமா அது அந்த கம்ஃபர்ட் இருக்குது, அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கடிக்கும், சொரியும், இதை பண்ணும். அது கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல குதிச்சு ரெக்கைகள் அடித்து ட்ரை பண்ணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா அந்த குச்சிங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுரும். இப்போ கீழே என்ன இருக்குது? நின்னா குத்தும், உட்காந்தா குத்தும், படுத்தா குத்தும், வேற வழியே இல்லை. இப்போ என்ன பண்ணது? அங்கே இருந்தது கீழே குதிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. அது மேலே அதுவும் சாதாரண உயரம் எங்கே இருக்கும்? பல 100 அடிகளுக்கு மேலே மலை உச்சியில், இல்லைன்னா பெரிய உயரமான யாரும் மனுஷனும் போய் தொட முடியாத, ஈவன் பார்க்கவே முடியாத உயரத்தில் தான் அதோடைய கூடு கட்டியிருக்கும். அங்கேருந்து இது எந்த குஞ்சையும் தூக்கி கீழே போடாது, பஞ்சு எடுக்கும், குச்சி எடுக்கும். இப்போ முள் வந்து சக்குன்னு குத்தும் போது இது என்ன பண்ணும்? அங்கேருந்து ஒன்று முள் குத்தி சாகணும், அப்படி இல்லைன்னா மேலேருந்து குதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். அந்த மாதிரி கழுகு வேற வழியே இல்லாமல் அந்த குஞ்சுகள் அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணும்? கீழே விழுகும். அப்போ புத்தகா என்ன பண்ணும்? ரெக்கையெல்லாம் அடிக்கும், ரொம்ப தூரம் அடிச்சுட்டு வரும். குறைஞ்சது அறிவியல் ஆராய்ச்சி சொல்கிறார்கள், அந்த ரெக்கையில் அடித்து ஒரு 30 அடி கீழே வர்ற வரைக்கும் தாய் பறவை கிட்டேயே வராதான். இப்போ யோசிச்சு பாரு, 30 அடினா எவ்வளோ தூரம் இருக்கும்? செத்தோண்டா சாமின்ற மாதிரி என்ன பண்ணும்? அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆன்ட்டு அந்த தாய் பறவை பார்த்துக்கிட்டே இருக்கும், இதோட ரெக்கைகள் விரியுதா, இது பறக்குதா, அடிக்குதான்ட்டு. சில பறவைகள் என்ன பண்ணுன்னா அந்த பயத்திலேயே கையை காலை அடிச்சு அந்த காற்றை பேலன்ஸ் பண்ணி பறக்க கற்றுக்கும். ஏன் அந்த தாய் பறவை அந்த பஞ்சு எடுத்துச்சு, குச்சி எடுத்துச்சு, முள்ளை வச்சுச்சுன்னா, நீ யாரையும் நம்பாமல், எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காம, உன் சுய பலத்தில் உனக்குள்ளே இருக்கிற அந்த பவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பறவைக்குமே இல்லாத பவர். உன்னுடைய நகத்தினுடைய கூர்மை பலமானது, உன்னுடைய அழகுனுடைய கூர்மை பலமானது, உன்னுடைய செட்டைகளுடைய பவர் ரொம்ப பலமானது, உன்னுடைய கண் பார்வை ரொம்ப பலமானது. இயற்கையாக இந்த உலகத்தில் உள்ள எந்த பறவையை பார்க்கலும் மிக சக்தி வாய்ந்த பறவை தான் இது, ராஜாளி கழுகு. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ராஜாளி, யெகோவா என்னும் கழுகு அவர். அல்லேலூயா. அவர் பேர் என்னவா? யெகோவா, கழுகு அவர். நம்மளாம் கழுகுகளுடைய குஞ்சுகள். அதை ஏன் அதை அனுமதிக்கிறாருன்னா, அது அங்கேருந்து மேலே கீழே விழும்பொழுது தன்னுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை அதுவே என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக சில காரியத்தை அந்த கழுகு அனுமதிக்கும். இந்த குஞ்சு கீழே விழும்போது புத்தகம் அடிக்கும் போது என்ன ஆயிருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ரெக்கைகள் நல்லா விரிஞ்சு காற்றுல பேலன்ஸ்ட் ஆகி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அப்படி அடிக்கும்போது கீச்சுன்னு ஒரு சவுண்டோட மேலே எந்திரிக்க பாருங்க, அதுதான் அதனுடைய முதல் பறக்கிற தருணம். சில பறவைகள் என்ன ஆகாது, பயத்திலேயே கீழே விழும். தரையில் கீழே விழுக போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த தாய் கழுகு இருக்குல்ல,
அப்படின்னு வந்து உடனே என்ன பண்ணுன்னா தன்னுடைய செட்டைகளை கரெக்டாக விரித்து அந்த குஞ்சு வந்து அது மேலே விழுகிற மாதிரி விரிச்சுக்கும். எவ்வளோ நல்ல பறவை இல்லை? திரும்ப என்ன பண்ணுதுமா, தூக்கிட்டு மேலே போகும், திரும்ப கை விட்டுரும், திரும்ப என்ன ஆகும், பொத்துன்னு கீழே வரும், அடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி போயிட்டு திரும்ப தூக்கும். எப்போ வரைக்கும் தூக்கி தூக்கி விளையாடும்னா இது பறக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இது என்ன பண்ணாது, விடவே விடாது. ஒரு முறை கழுகு தன் கூட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தன் பிறந்த கூட்டுக்கு அது போகாது. ஏன்னா அந்த கூடு அதுக்கு சேஃபாக இருக்காது, அங்கே வெறும் முள்ளு மட்டும்தான் இருக்கும். அதனால் கழுகு தனக்குரிய ஒரு ராஜ்யத்தை தேடும்படி, தன் ஆகாரத்தை தேடும்படி, தன்னுடைய இருப்பிடத்தை தேடும்படி அது தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும். நீங்கள் என்றைக்குமே நமக்கு அடையாளமாக இருக்குது. இப்படி தான் கர்த்தர் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. பல நேரங்களில் சில காரியத்தில் உங்களை போட்டு 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 தூக்கி தூக்கி பந்தடிக்கிறாருன்னா நீங்கள் இன்னும் உங்கள் விசுவாச ரெக்கைகளை விரிக்கலை, உங்களுடைய முழு வீரியத்தை நீங்கள் இன்னும் என்ன பண்ணலை, நம்பலை. உங்களுக்குள்ள இருக்கிற பவர் என்ன, நீங்கள் யார், எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் சில சோதனைகளுக்குள்ளே கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். அந்த சோதனைக்குள்ளே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி இப்படி விரிக்கும் போது, எல்லாம் எனக்கு அடங்குதே, எந்த காற்றுக்கு நான் பயந்து மேலேருந்து கீழே விழுந்தனோ இப்போ அந்த காற்றுல என்ன பண்ணுறேன், நான் பறந்து போகிறேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இருக்க பறவைகள் எல்லாம் ரொம்ப நேரம் என்ன பண்ணும், கையை காலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கழுகுகள் ரெக்கைகளை ரொம்ப அதிகமாக அடிக்காது. என்ன பண்ணணும்னா ரெக்கைகளை பேலன்ஸ் பண்ணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், நமக்குள்ள இருக்கிற கிருபைகள் பெரியது. இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் நம்ம இடத்துல இருக்கிறது. இதை நீங்கள் என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்குள்ள இருக்கிற பவர் வெளியே வரும். நீங்கள் என்னைக்கெல்லாம் அப்படி இல்லை என்னை பார்த்தா அப்படி தெரில, நான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஆளாக இருக்கிறேன்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். கர்த்தர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். கீழே எல்லாம் முடிஞ்சு 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 போச்சுன்னும் போது திரும்ப என்ன பண்ணுவார், அப்படி உதவி செஞ்சு திரும்ப கொஞ்ச நாள் அப்படியே வாழ்க்கை நல்லா மேலே வர்ற மாதிரி இருக்கும். திரும்ப என்ன பண்ணுவார், கையை விட்டுருவார். ஐயோ, திரும்ப எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது நினைக்கிறேன். செய்திக்குள்ளே போகலாம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். உங்களுக்கு இதுவே செய்தி, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். உங்களுக்கு இதுவே செய்தி தான், இதுவே போதும். இப்போவே நம்ம என்ன அர்த்தமாக முடிச்சா கூட செய்தி உங்களுக்கு புரிஞ்சிட்ட மாதிரி தான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த, என்டையர் த பைபிளை இப்படி படிங்க, இப்படி படிங்க, அப்படி படிங்க, இப்படி படிங்க. ஒரு இடத்துல கூட கர்த்தரை நம்பி அவர்கிட்ட தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன் அவன் சாதாரணமான ஒரு மனிதனாய் இருந்ததாக இந்த பைபிளில் ஒரு நபர் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி யாராவது இருக்காங்களா? உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க. இந்த பைபிளில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பரிசுத்தவான்களை நம்ம படிக்கிறோம். அப்படி இங்கே இந்த பைபிளில் யாராச்சும் உங்களுக்கு நான் வந்து சவால் வைக்கிறேன், இதில் பைபிளில் அப்படி யாராச்சும் ஒரு ஆள் முழுசாக கர்த்தரை நம்பி பின்வந்து அவன் வாழ்க்கை நார்மலிஸ்டான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆர்டினரியான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக இருந்துச்சு, அப்படியே அவன் போயிட்டான் அப்படின்னா அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? ஆபிரகாம் வெறுங்கையா வந்தான், ராஜா சொன்னான் எனக்கு ஈக்குவல் ஆயிட்டன்ட்டு. ஈசாக்கு வெறுங்கையா இருந்தான், அவன் கிணறு தோண்ட தோண்ட பின்னுக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு வந்துச்சு. கடைசியில் ரெகபோத்தை தோன்றாங்க, அவனுக்கு சொல்கிறாங்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நாங்கள் தோண்டினாங்க தண்ணியே வரமாட்டேங்குது, ஆனால் நீ எங்கே தோண்டினா என்ன வருது, தண்ணி வருது. உன் மேலே நாங்கள் பொறாமை கொண்டு நீ தோண்டின எல்லா கணத்தையும் என்ன பண்ணுறோம், காலம் கிடையாது, பஞ்ச காலம், தண்ணியே இல்லாத காலம், பயங்கர வறட்சியின் காலம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் 26ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். போதும். அல்லேலூயா. என்ன சீக்ரெட்னா அது பயங்கர பஞ்ச காலம். ஏன் பஞ்சம்? பயங்கரமான உஷ்ண காலம், தண்ணியே இல்லை, பயங்கர வறட்சி.
எல்லாருடைய கிணறும் மூடி போச்சு. யாரும் விவசாயம் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே இல்லை, பயங்கரமான பஞ்சம். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உங்கள் அப்பையும் முடிவெடுத்த மாதிரி நீ என்ன பண்ணிடாத, வண்டியை கட்டிட்டு எகிப்துக்கு போகாத. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், அவனுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினச்சிருக்கிற தேவன். நீ மறந்துட்டியோ இல்லை உன் அப்பா மறந்துருக்கலாம், பட் நான் உன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்னும் மறக்கலை. கையை தட்டி இந்த வசந்தக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆபிரகாம் கிட்ட ஆணையின்படி நான் காண்பிச்சிருக்கிற இந்த தேசத்தில் நீ குடியிரு. நீ குடியிருக்கிற தேசம் பஞ்ச தேசம்தான். நீ குடியிருக்கிற தேசம் தண்ணி இல்லாத தேசம்தான். நீ இருக்கிற தேசம் சுற்றி உள்ள மனுஷங்களெல்லாம் செய்கிற நன்மைக்கு எதிராக வந்து போராடுகிற ஜனங்கள் தான். அவங்க போராடுறவங்க போராடட்டும், உன் நன்மையை கெடுக்க ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இதான் அவர் விட்ட சவால். என்ன சவால் இது? உன் கூட நான் இருக்கிறேன், இந்த தேசம் பஞ்சமான தேசம், இது தண்ணி இல்லாத தேசம், ஆனாலும் உன் கூட நான் இருக்கிறேன். இவ்வளவுதான் காரணம். உன் மேலே ஒரு வாக்கு தத்தத்தை நான் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உன் அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உன்னை அவன் பலிபீடத்தில் வைச்சான், வைக்கும்போது நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்னு உன் அப்பாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் 22ஆம் அதிகாரத்தில். அதை மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, இப்போ இங்கே நீங்கள் செய்தியை தாண்டி போகாதீங்க, உள்ளே வாங்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, கொண்டு போய் பலிபீடத்தை வச்சு போட்டதில் பார்த்தார்ல, அந்த சம்பவத்தை தான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகாத, இங்கே இரு. இந்த பஞ்ச காலத்திலையும் இந்த உஷ்ண காலத்திலையும் ஜனங்க உனக்கு எதிராக வருவாங்க. அப்படி வந்து உன் நன்மையை அவங்க கெடுக்க முயற்சி பண்ணி பார்க்கட்டும், எவ்வளோ வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு தான் அவர் விடுறாரு. முதல்ல போறாங்க, அந்த கேராரினுடைய கூட்டத்தார் வந்து இருக்கிறார். அவங்க இன்னும் 100 கிணறு மூடி இருந்தாலும் 101வது கிணறுல என்ன வந்திருக்கும்? தண்ணி வந்திருக்கும். தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? ஐயோ உனக்கு புரியல பாருங்க. ஊரே தண்ணி தோண்டுது, ஒருத்தன் கையிலையும் தண்ணி இல்லை. ஏன் இல்லை? கரெக்டாக யாராவது ஸ்பார்க் அடிச்ச மாதிரி சொல்லுங்க. ஊரே தண்ணிக்கு தேடுது, பள்ளம் தோண்டுது, தண்ணி இல்லை. ஏன் இல்லை? பஞ்சம். வேற ஏன் இல்லை? மழை இல்லை. ஏன் இல்லை? வறட்சி. ஓகே, ஈசாக்கு தோண்டானே தண்ணி வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இவ்வளவுதான் விஷயம். கையை தட்டு, புரிஞ்சிருச்சு. இந்த வார்த்தையை உங்க வாயில வர வைக்கிறது அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அவனுங்க ஊரா இல்ல, அந்த நாட்டையே தோண்டா கூட தண்ணி அவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த காலம் தண்ணியே இல்லாத காலம், அது பஞ்ச காலம், வறட்சியின் காலம். சுத்தமா இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, நிலங்கள் வெடிச்சு கிடக்குது. ஆனா அந்த நேரத்தில் போய் ஈசாக்கு தோன்ற ஏதாச்சும் ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சா? இல்ல அவன் தோன்ற எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துச்சா? எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி எங்கிருந்து வரல? தண்ணி வந்தது எங்க? கர்த்தர் அவன் கூட இருந்தாரு. அவன் தோன்ற எல்லா இடத்துலையும் தண்ணி வந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் வந்துச்சு. இவன் தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவனுங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு தண்ணி வேணும்ன்ற பிரச்சனை இல்லை, உனக்கு தண்ணி கிடைக்கூடாதுன்னு தான் பிரச்சனை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தண்ணி வந்துருச்சு, சரி பரவாயில்ல, ஒரு கிணறு, எங்க கிணறு இது. அவர்கள் வாக்குவாதம் பண்ணி என்ன சொல்றாங்க? இது எங்க ஏரியா, எங்க ப்ராப்பர்ட்டி, எங்களுக்குள்ள இருக்கிறது, நாங்க எங்க ஆடுகளை மேய்க்கிற கேராரின் கூட்டத்தாருக்குள்ள, நீ வந்து உன் இடத்துல தண்ணி நோண்டி தான் பரவாயில்ல, இது என் வீட்டுக்குள்ள வந்து என் இடத்துக்குள்ள வந்து நீ எப்படி தோண்டுன? இது எங்களுக்கு சொந்தமான இடம், வந்த வரைக்கும் லாபம். ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் நோண்ட இடத்துல தண்ணி வந்துருச்சு. இப்ப இவனை ஏமாத்தி இவனை துரத்தி விட்டா தண்ணி என்ன ஆயிரும்? வந்த தண்ணி அங்க இருந்து வந்துச்சு, அவன் போயிட்டா தண்ணியும் சேர்ந்து அவன் கூட போயிரும். ஒருவேளை அப்படி ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கற்பனை, அங்க அப்படி போடல, என்னுடைய கற்பனை. ஒருவேளை ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணி அவருடைய வேலை துரத்தினார்கள். எட்டி பார்த்துப்பாங்க, தண்ணி அங்க அள்ளி போட்டு மூடி இருப்பாங்க. அல்லேலூயா. தொட்டு சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் ஒரு இடத்துலையோ இல்லை நான் இருக்கிற இடத்துலையோ நான் செய்யறதுலையோ இல்லை, என் ஆசீர்வாதம் என்னோடு இருக்கிற இயேசு, என் தெய்வம் தான் என் ஆசீர்வாதம். அவர் தான் என் உயர்ந்த அடைக்கலாம். நான் போற எல்லா இடத்துலையும் நான் ஷைன் பண்றேன், எனக்கு போற எல்லா இடத்துலையும் கதவு திறக்குதுன்னா என்னமோ என் டேலண்ட், என்னமோ என்னுடைய இது அது இது அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்க. நல்ல கையத்தட்டி, அவரின் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார்.
அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா ரெகபோத்துன்னு ஒரு பேர் வச்சான். அல்லேலூயா. அந்த இடத்த மட்டும் வாசிக்கணும். ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை ஏற்றினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஏசேக்கு காலி, சித்துன்னா காலி. பட் ரெகபோத்துக்கு வந்த அவன் காலி. ரெகபோத்துக்கிட்ட வந்தோன்னு அவன் என்ன பண்ணிட்டாங்க, இனி அவங்க கூட நம்ம வாக்குவாதம் பண்ண வேணாம், ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நாம் பழுகும்படி பெருகும்படி தேசத்தில் நன்மையை காணும்படி கர்த்தர் நமக்கு இதை என்ன இருக்கிறார், ரெகபோத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெகபோத்துக்கான லிட்ரல் மீனிங் என்னன்னா, இனி உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். அதான் ரெகபோத். ரெகபோத்னா என்ன அர்த்தம், இனி உன்னை. அவன் கிணறை வெட்டிட்டு ஒரு பேரை வச்சுட்டான் கிணத்துக்கு. என்ன பேரு, ரெகபோத். ஏன் ரெகபோத், இனி முடிஞ்சா இந்த கிணத்தை நீ என்ன பண்ணிப்பாரு. இந்த வெளிப்பாடு அவனுக்கு எங்க வரல, ஏசேக்கில் வரல, சித்துனாக்கு வரல. இவங்களை சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிணறை வெட்டினா தண்ணி வந்துச்சு, சண்டை போட்டான், விட்டு வந்துட்டான். சித்துனா தண்ணி வந்துச்சு, கிணறு வந்துச்சு, சண்டை போட்டான், விட்டு போயிட்டான். மூணாவது கிணத்தை நோண்டனோடனே முடிவு பண்ணிட்டான், இனி இந்த கிணத்தை எவனுமே தொடக்கூடாது. இதுல கர்த்தருக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும் இந்த கிணத்துக்கு பேரு? அவன் இனி என்னை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லி அதுக்கு ரெகபோத்துன்னு பேர் வச்சான் இல்லையா. அவர்கள் அங்கே எந்த வாக்குவாதமும். ரெகபோத் அப்படின்னா இனி உன்னோடு வாக்குவாதம் செய்வது இல்லை, இனி உன் நன்மையை கெடுப்பான் இல்லை, இனி உன்னை தூற்றி போட அதிகாரம் இல்லை. வெட்டின கிணறு உனக்கு தான் சொந்தம், இந்த தண்ணி உங்களுக்கு தான் சொந்தம், இதில் நாம் பழுகி பெருக போகிறோம். எதுவுமே புரிஞ்சு உங்களுக்கு? தண்ணி வந்துச்சு, வெளிப்பாடு வரல. பிரச்சனை வந்துச்சு, வெளிப்பாடு வந்துடுச்சு. அல்லேலூயா. ஒருவேளை அங்கேயும் கர்த்தர் எனக்கு கூட இந்த பிரச்சனையில் துணையாக இருக்க மாட்டார்னு சொல்லி நன்மைக்குரியதாய் பார்த்துருந்தான்னா அந்த கிணத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மூடி இருப்பாங்க. ஆனால் இந்த கிணத்தை அவன் வெட்டினோன்னே ஒரு தெளிவு வந்துருச்சு அவனுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்துச்சுன்னு நம்ம தண்ணியை சந்தோஷப்படக்கூடாது தவிர இந்த தண்ணியை நான் அனுபவிக்கணும்னா இங்கே கர்த்தர் என் கூட. இதுதான் ரொம்ப பெரிய வெளிப்பாடு. ரெண்டு இடத்துலையும் தண்ணி வந்துச்சு, கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் இந்த தண்ணியையும் இந்த கிணத்தையும் காப்பாற்ற கர்த்தர் வேணுன்ற அந்த வெளிப்பாடு ஈசாக்குக்கு வரல. மூணாவது கிணத்தை வெட்டினோன்னே ஈசாக்கு வெளிப்பாடு வந்துச்சு, ஆண்டவரே இங்கே நாங்கள் பழுகி பெருகும்படி இதை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வாக்குவாதம் உண்டாகாதபடி நீர் அந்த காரியத்தில் எங்களுக்கு துணை செய்யும்னு சொன்னான். அந்த கிணறு எவனும் மூடல. அதுக்கப்புறம் சேபான் இன்னொரு கிணத்தையும் வெட்டினான். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அதுக்கப்புறம் வெட்டின கிணத்துல தண்ணி வந்துச்சு, ஆனால் அந்த கிணத்தை எவனுமே. ரெகபோத்தில் எதிரிகள் தடை பண்ணப்பட்டார்கள், சேபால எந்த பிரச்சனையுமே வரலை. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளில் அப்படியே வாழ்ந்துடக்கூடாது, நன்மை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து போயிடக்கூடாது. அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி அந்த இடத்தை நீங்கள் தேவனுடைய அடைக்கலமாக, ரெகபோத்தாக, கர்த்தர் மறைவு கட்டுகிற தோட்டமாக, முத்தரிக்கப்பட்ட கிணறாக நீங்கள் அதை மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னா நீங்கள் அந்த பார்வையில் அதை பார்க்கணும். அங்கே அவங்க தண்ணியை பார்த்தாங்க, பிரச்சனையை பார்த்தாங்க. ரெண்டாவது கிணத்துல தண்ணியை பார்த்தாங்க, பிரச்சனையை பார்த்தாங்க. பட் மூணாவது கிணத்துல ஈசாக்கு பிரச்சனையும் பார்த்தான், தண்ணியையும் பார்த்தான். இப்போ இந்த தண்ணி மட்டும் எனக்கு பத்தாது, தண்ணி எனக்கு நிரந்தரமாக இருக்கும்படி இந்த தண்ணியில் கர்த்தர் தான் துணையாக இருக்கணும். எனக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, பட் இந்த நன்மைகள் நீங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க முடியாது. எதுவுமே புரியுது உங்களுக்கு? உங்ககிட்ட நன்மை இருக்கு இல்லையா, நல்ல வேலை இருக்குது, உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, ஒரு நிலம் இருக்குது, நல்ல பிள்ளை இருக்குது, ஓகே, எல்லாம் குட், கர்த்தருடைய நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அந்த நன்மைகள் பாதுகாக்கப்பட்டிருக்குதா? அந்த நன்மைகள் மனுஷனால் வாக்குவாதம் பண்ணி உங்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியாதபடி, அபகரிக்க முடியாதபடி அதன் மேல் கர்த்தருடைய அதிகாரம் இருக்குதா? அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அந்த இடம்தான் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நன்மையெல்லாம் கர்த்தர் தான் தர்றாரு,
ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும், இந்த நன்மையை பாதுகாக்கிறது உங்க வேலை தான் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்மையை தருகிறது மட்டும் தேவன் அல்ல, அந்த நன்மையையும் பாதுகாக்கிறவர் யார் தான்? தேவன். அல்லேலூயா. நான் உங்களோடு கூட சரியா ஒரு 5 பாயிண்ட் பேசுறேன். யாருக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார், என்னென்னத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்க மறக்கவே கூடாது ஒன்னே ஒன்று மட்டும், ஏசேக்கு சித்துனா 2லையும் நன்மை இருந்துச்சு, ஆனா அங்க என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. கரெக்டா? ஏசேக்குலையும் சித்துலாம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, தேவன் கூட இருந்தார். பட் அந்த கிணத்தை கர்த்தர் பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த கிணத்தை யார்கிட்ட கொடுக்கலாமே? நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எதெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதுக்கு பின்னாடி யார்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டவர். அதை பவுல் சொன்னார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையிலும் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். பாதுகாப்பை அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிற நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க, இதுதான் பிரச்சனை. தேவன் இல்லாத எந்த நன்மையும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. அது நமக்கு கண்டிப்பா 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 நான் படித்து கற்றுக்கிட்ட சத்தியத்தில் ஒன்று சொல்கிறேன், தேவன் இல்லாத பெரிய கூட்டம் உங்களை குழியில் தள்ளிட்டு போயிடும். தேவன் இல்லாத பெரிய பணம் உங்களை நிச்சயமாக நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் கடன்காரனாகி தற்கொலை பண்ணி சாகடிச்சிடும். யூதாஸ் காரியத்திட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் இல்லை, கடைசியில் அவன் செத்து தான் போனான். கேயாசிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் தேவ பிரசனை இல்லை, கடைசியில் அவன் குஷ்டரோகியாக தான் மாறினான். ஆகான் கைகளில் பணம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அந்த எந்த இடத்துல அவன் எடுத்தானோ அதே இடத்துல அவன் சவக்குழியை அந்த இடமே மாறிடுச்சு அவனுக்கு. தேவன் இல்லாத எந்த நன்மையும் நமக்கு வேணாம். அல்லேலூயா. நன்மைகள் வேணும், ஆனால் அந்த நன்மைக்குள்ளே யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அப்படின்னா அந்த நன்மை யார்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும்? நான் நேற்று வருஷம் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஏசாயா 8:18 நானும் என் பிள்ளைகளும் போடலை, நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோனில் வாசமா இருக்கிற சேனையிலின் கர்த்தராலே அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். என் பிள்ளைன்னு இல்லை ஆண்டவரே, நீங்க. அப்படின்னா அந்த பிள்ளை யாருது? என் பிள்ளை யார் கையில் இருக்குது? என் பிள்ளையினுடைய காலங்கள் யார் கையில் இருக்குது? தாவீது சொன்னார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இப்படி நீங்க நம்பணும். இதுதான் விசுவாச வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நங்கூரம். சொல்லுங்க, என் காலங்கள் என் கையில இல்லை. யார் கையில இல்லை? அந்த எண்ணம் தான் அந்த ரெகோபோத்தை பாதுகாத்த. 2 இடத்துலையும் சண்டை போட்டாங்கல்ல, பட் இங்கே வந்தா அவங்களுக்கு சண்டை போறதுக்கான மைண்டே, வாக்குவாதமே பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த கிணற அப்படி அவன் பார்த்தான், இனி என்னை அவர்கள் மேற்கொள்வது இல்லை. ரெகபோத். கையை தட்டி கதை நன்றி சொல்லணும். இதை ஒரு பிரசங்கமா எடுத்துக்கூடாது. அப்படி என்னுடைய எல்லா இடத்துல, இப்போ இந்த ஊழியத்தில் பல வகையான பிசாசு உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு தெரியாம பல வகையான காரியங்களை பிசாசு ஒவ்வொரு நாளும் போட்டு உருட்டுறான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இது என்னுடைய கையில் நான் கட்டப்பட்டிருந்தா அது தாறுமாறாயிரும். நாங்கள் கட்டின மகா பெரிய பாபிலோன் வாழ்ந்தாங்களே, அவனா ஒருத்தனை தான் ஆச்சாங்க. ஒருத்தன் கூட அங்கே என்ன பண்ணல, தாறு மாறு ஆச்சு. அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறார்னா அந்த காரியத்தை தொட இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 59:1. தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அல்லேலூயா. தேவனே, என் மேல் நீங்க என்னவா இருங்க? கிருபையா இருங்க. என் மேல் எழும்புகிற என் சத்துருக்களுக்கு நீங்க நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? என் மேல். ஆனா நீங்க, அந்த டேர்ம் உங்களுக்கு புரியுதா? பிரச்சனை யார் மேல? என் மேல. பிரச்சனை யாரால? என் சத்துருக்களால. ஆனா செயல்படுறது யாரா இருக்கணும்? நீங்களா இருக்கணும். திரும்ப வாசிங்க, 59:1 வாசிங்க.
என் தேவனே, இல்ல ஒவ்வொன்றா அதுல ரொம்ப அழகான வார்த்தை இருக்குது. என் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. என் தேவனே, தேவனே, என் சத்துருக்களுக்கு என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். ஒரே ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை இடத்துல தாவீது சொல்றாரு? என் என் சத்துருக்களுக்கு, என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில். எனக்கு பிரச்சனை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு எதிராக சண்டைக்கு வர்றாங்க, ஆனா நான் அவனை மேற்கொள்ளும்படி பலன் தாருங்கன்னு கேட்கல. என் தேவனே நீர் அதை பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அழகான ஜெபத்தை பண்றாரு. ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபத்துல ஒரு நல்ல புரிந்து கொள்ளுது இல்லைன்னா அந்த ஜெபம் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? மழை வந்துச்சா? நெருப்பு வந்துச்சா? எலியா ஒரு 3 ஜெபம் பண்ணாரு. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? எலியா சொல்லுங்க. எலியா 3 ஜெபம் பண்ணாரு. ஒரு ஜெபம், மழையும் பனியும் என்னுடைய வார்த்தையினால் அன்றி நீ இந்த தேசத்துல பொழிவது இல்லை. 2வது ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே மழையை தாரும். கருத்தாய் ஜெபித்தான், கர்த்தர் கேட்டார். 3வது ஒரு ஜெபம் இருக்குது. மழையெல்லாம் நிப்பாட்டிட்டு கால்மேர் பருவத்தில் எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு முடிச்சுட்டு ஒரு 4 ஜெபம்னு வச்சுக்கோங்களேன். 1 மழை வரக்கூடாது, 1 நெருப்பு வரணும், 1 மழை வரணும். 4வது ஜெபம் போதும் கர்த்தாவே போதும் என்னை. என்ன ஜெபம்? போதும் கர்த்தாவே போதும் என்னை. அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்படலையா? கேட்கப்பட்டுருச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. நல்ல வேலை, என்னை சாவடின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பான்? அவ கையில நான் சாகிறதுக்கு இந்த வனாந்திரத்தில் தண்ணி இல்லாம நான் இப்படியே செத்துறேன்னு சொல்லியிருந்தா இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அவர்கள் சவங்கள் வனாந்திரத்திலே. நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வேர்டையுமே கர்த்தர் ஒரு ப்ரேயர் பாயிண்டா பார்க்குறாரு. சொல்லுங்க, நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு கன்ஃபஸையும் ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் எப்படி தான் பார்க்குறாராம்? ஒரு ஜெபமாவே பார்க்குறாரு. அதனால நீங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க. ஒரு விஷயத்தை நீங்க அதாவது அதுவும் நீங்க எப்படின்னா இங்க இருந்து நீங்க பேசுற எல்லாத்தையுமே பரலோகத்துல எதிரொலிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க பேசக்கூட வேணாம், நொந்தா கூட பரலோகத்துக்கு தெரியும். ஓ, இங்க பாருங்க, ஒரு ஏழையான ஒரு மனுஷனை ஒரு பெரிய பணக்காரன் போயிட்டு அவனை ஒடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவானா? மனசுல வேதனைப்படுவானா? நான் அதை கேட்டு உன்னை நியாயம் தீர்ப்பேன்றார். அவன் உனக்கு பணம் தர வேண்டி இருக்குது. காரணம் பாருங்க, நீ பணம் கொடுத்துருக்கிற, அவன் பணம் வாங்கியிருக்கிறான், நீ போய் கேட்கிற, என் பணத்தை கொடுன்ட்டு. அவன் சொல்றான், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அவனுடைய மேலாடையை நீ புடுங்கிட்டு வந்துட்டீன்னா அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்தை திரும்ப அவன் தரல, அவன் மேல ஒரு தப்பு இருக்குது. ஆனாலும் அந்த ஏழை போய் குளிர்ல நைட் என்ன பண்ணுவான்? குளிருதேன்னும் போது கர்த்தர் அந்த நடுக்கத்தை கேட்டு உன்னை நியாயம் தீர்ப்பார். உன் பணத்தை தான் வாங்கிட்டான், அவன் திரும்ப தரல, ஆனா நீ டீல் பண்ண விதம் தப்பு. நீ டீல் பண்ண விதம் தப்பு. ஏன்னா அவன் உடம்பு இப்ப குளிருது, நடுங்குது. அந்த டேத்துல கர்த்தாவே நானும் நீ காலி ஆயிருவ. எத்தனை பேர் புரியுது உனக்கு? சில விஷயங்கள் நம்ம இங்க இருந்து நம்ம எமோஷனல்ல இருந்து நம்ம எதை பேசுறோமோ எதை ஃபீல் பண்றோமோ அதை பரலோகம் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்குது. எமோஷனலை பரலோகம் ரொம்ப தெளிவா பார்க்குது. சொல்லுங்க, எமோஷனலை பரலோகம் ரொம்ப தெளிவா பார்க்குது. அப்ப அந்த டைம்ல நீங்க பேச வேண்டிய விதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ வாசிச்சிருப்பீங்க அந்த என்னாகும் புத்தகத்தில், அவங்க போயிட்டு வந்துட்டு ஒரு கன்ஃபஸ் பண்றாங்க, நாங்க ராட்சசர்களை பார்த்தோம், அவங்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது. அங்க என்னன்னா எங்களால் மேற்கொள்ள
முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் உன்னால சில விஷயத்தை மேற்கொள்ள முடியாது. தாவீது சொன்னா, என் சத்துருகளுக்கு முன்பாக அந்த பிரச்சனையில நான் எந்திரிக்காதபடி நீர் அந்த விஷயத்தை டீல் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வைத்து கொண்டார். அல்லேலூயா. அந்த 1ஆம் அதிகாரம் இந்த 59:1 மேல ஒரு கேப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த எந்த மனநிலையில அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குன்னு அதை வாசிங்க. சவுல் தாவீதை கொல்லுகிறதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த பிக்தாம் என்னும் சங்கீதம். எந்த டைம்ல அந்த வார்த்தையை சொன்னாங்க? கொல்றதுக்கு ஆட்களை ஏவி விட்டு, யார் நமக்கு பிரச்சனைன்னு தெரியாத அளவுக்கு சுத்தி ஒரு கூட்டம் வந்து தாவீதை கொல்றதுக்காக ஏவப்பட்டிருக்கிறாங்க. இது தாவீதுக்கு மட்டும்தானா? உண்மையிலேயே உங்க கூட வேலைக்கு வர்றவங்க, போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவர்கள் எத்தனை பேரை சில மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்க தெரியுமா? உங்க சில பேர் வந்து அப்படியே நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே காது கொடுத்து கேட்கல, டேட்டா சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்கோ கத்திகசமா சொல்றாரு, நீங்க பேசுறதெல்லாம் உங்கள்ட்ட பேசினா ரொம்ப ஆறுதலா இருக்குதுங்க, நீங்க பேசும்போது மனசுக்கு நன்மையா இருக்குதுங்க அப்படின்னு நீங்க போயிட்டு உள்ளதெல்லாம் அப்படி வெளியே சொல்றீங்கல்ல. அவங்க என்ன பண்ணல? உங்க கவலைக்கு ஆறுதலா இல்லை, உங்களை வாயிலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டு போய் எங்க கக்கணுமோ, எங்க கொடுக்கணுமோ, எங்க கொட்டணுமோ அதை அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது அந்த அபினதாபின் வீட்டில் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி இருந்த கத்தியை எடுக்கிறதுக்கு அங்க போறான். அப்ப அங்க ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு பார்த்து போய் விசாரிக்கிறான், தாவீது வந்தானா? வந்தான். எதுக்கு வந்தான்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அதை அப்படியே வாங்கிட்டு போய் என்ன பண்ணிட்டான்? சவுல்ட்ட சொல்றான், தாவீது வந்தான், இங்க இருந்தான், அவன் கூட ஒரு 70 பேர் வந்தாங்க, எல்லாரும் இந்த இடத்துல தான் அப்பத்தை சாப்பிட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டான். அவன் பேர் என்னமா? தோவேத். அவன் பேர் என்னது? தோவேத், கரெக்ட். போய் பார்த்துட்டு அங்கே இருங்க. அவன் போய் பார்த்துட்டு சவுல்ட்ட சொல்லிட்டான் இல்லையா? கேட்குறீங்களா இல்லையா செய்தியை? அந்த விளைவு அந்த போயிட்டு அவனுடைய இருக்க அந்த மனுஷன் போய் சொன்னதனுடைய விளைவு, போயிட்டு வந்தோன்னே அங்க இருந்த அந்த மனுஷனை, அவனுடைய குடும்பத்தார, அங்க உள்ள எல்லாரையுமே வெட்டி கொன்னு அவ்வளோ பேரையும் ரத்தத்தில் மிதக்க விடுறான். இவ்வளோ பெரிய சாவுக்கு காரணம் என்ன? அவன் பிள்ளைங்களுடைய சாவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ரகசியத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை இன்னொருத்தன்ட்ட சொன்னதனுடைய விளைவு ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்துல செத்து போச்சு. 22:19 வாசிங்க. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் 18 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். எத்தனை பேர் சொன்ன புரிஞ்சு உங்களுக்கு? நம்ம கூட இருக்குன்னு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். கத்தட்ட ஒப்பு கொடுத்து பேசணும். ராஜாவினால் ஏவப்பட்டு ஒரு கூட்டம் வருது, எப்படியாவது தாவீது என்ன பண்ணணும்? கொல்லணும். அந்த மாதிரி உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் எல்லா ரகசியத்தையும் சொல்லாதீங்க. பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, உன் மடியில் படுத்திருக்கிற உன் மனைவியிடத்திலும் உன் வாயை திறக்காத. ஏன் உன் மடியில் படுத்திருக்கிற உன் மனைவிட்ட கூட சில விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சில காரியம் நமக்கும் தேவனுக்கு தான் ரகசியம்னா அது தேவனுக்கும் நமக்கு மட்டும்தான் ரகசியம். அது அங்கே கூட போகக்கூடாதுன்னா அது சில காரியம், எல்லாத்தையும் கிடையாது. சில காரியத்தை நம்ம அங்கே பேசக்கூடாதுன்னா அங்கே பேசக்கூடாது. நீங்கள்
சிம்சோன் லைஃப்ல ஒரு கதை இருக்கு இல்லையா, ஒரு விடுகதை. பட்சிக்கு இடத்துல பச்சனமும் பலவானுடைய கையிலிருந்து மதுரை. இந்த விடுகதைக்கு பதிலை தா அப்படின்னும் போது ஒரு ஊரே செத்து போச்சு, ஒரு வீடே செத்து போச்சு. காரணம் யாரு? சிம்சோனுடைய பொண்டாட்டி. அவன் போய் அந்த ரகசியத்தை சொன்னான். இந்த 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 கேள்விக்கான பதில் என்னது? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும். நான் வந்தேன், வரும்போது ஒரு சிங்கம் இருந்து செத்து போயிருந்துச்சு. அந்த சிங்கத்தினுடைய உடம்புக்குள்ள எனக்கு ஒரு தேன் கிடைச்சிச்சு. பட்சிக்கிறவன் பட்சணமும் பலவானுடைய கையிலிருந்து மதுரமும் கிடைச்சிச்சு. இந்த பதில அவ தான் மனசுக்குள்ள வச்சுக்காம வெளியில சொன்னதோட விளைவு என்ன? சிம்சோன் தன்னுடைய பொண்டாட்டிய இழந்துட்டான். கொண்டு வந்த மெசேஜ் வேற, பட் எனக்கு ஆவியானவர் எப்படி லீட் பண்றாரோ அந்த ஃப்ளோலயே நான் போயிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட சில விஷயங்களை கர்த்தர் சில காலம் வர்ற வரைக்கும் சொல்லாதன்னா, சில காலம் வர்ற வரைக்கும் நீங்க என்ன கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. புள்ள பிறக்கிற வரைக்கும் அவன் பேர் யோவான் சொல்லாதன்னா சொல்லக்கூடாது. அப்படின்னா வாய் அடைச்சிருவாரு. அப்படியாவது கேளுங்க, ஆண்டவரே நான் என் வாய் கொஞ்சம் ஓட்ட வாய் ஆண்டவரே, வெளியே பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடுது ஆண்டவரே, சகரியாக செய்த கிருபை எனக்கும் செய்வீராக. அவன் 1 வருட காலம் ஊமையாய். பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட இந்த ரகசியம் வெளியே போகவே. அல்லேலூயா. குறிப்பிட்ட காலம் வர்ற வரையும் இந்த புத்தகத்துக்கு முத்திரை போடு. தானியேல் ஒரு பெரிய தேவ ரகசியத்தை எழுதுறாரு, சொல்றாரு இது தேவ ரகசியம் தான், ஆனா அது இந்த காலத்துக்குரிய ரகசியம் இல்லை. அதை என்ன பண்ணு, முத்திரை போடு அப்படின்றாரு. சில காரியத்தை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்க பழகுங்க. அது ஒரு அழகான உன்னதமான ஜெபம். எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார்? உங்களை எத்தனை பேர் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவமானப்பட்டவங்க? ஆலே, வேற யாரும் நமக்கு சூனியம் வைக்கல, நம்மளே நமக்கு வச்சதுதான் பிரச்சனை. இங்கே வேலை வெளியேந்து யாரும் நம்மளே நமக்குள்ள வச்சுக்கிட்டது. முதல்ல கர்த்தர் யாரை உயர்ந்த அடைக்கலத்து வைப்பார் என்றால், எந்த சூழ்நிலையையும் கர்த்தர் பக்கமா திருப்புகிறவனுக்கு உயர்ந்த பாதுகாப்பு. என் தேவனே என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில், அப்படி ஜெபிக்கணும். என் தேவனே என் பிரச்சனைய உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா அங்கே பெரிய பாதுகாப்பு இருக்கும். ஏன் பிரச்சனை, எங்கள் அண்ணன் இருக்கிறான், எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், நான் பார்த்துக்கிறேன். யார்கிட்ட வந்த பழைய ரெக்கார்ட்லாம் பாரு, இன்னும் உள்ளதாக இருக்கிற மனுஷன் உயிர் தெளிந்தானோ நீ காலி. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கடி உயிர் தெளிதல் அடையக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றால் நீங்கள் உயிர் தள்ள வேண்டியது எப்போதான்? கர்த்தருடைய வருகையில் தான். வாரம் ஒரு முறை உயிர் தெளிந்து அப்புறம் திரும்ப ஒரு முறை செத்து மன்னிப்பு கேட்டு அடக்கம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சரி, கோவத்தை சொல்லுங்க. நான் மட்டும் பழைய மனுஷனாக இருந்தனோ அவனை இப்போ நீ இப்போ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அப்போவே என்னாச்சு, உள்ள இருந்து பழைய மனுஷன் தான் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க. 59:1 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் ஒரு முறை. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம் அது. என் தேவனே, நீங்க திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க, எத்தனை முறை அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் பாருங்க. என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அல்லேலூயா. எத்தனை முறை? 5 முறையில் 4 முறை தான் பிரச்சனையை சொன்னான். முதல்ல யாரை சொன்னான்? என் தேவனை. தேவனை கொண்டு வந்துட்டு தான் பிரச்சனையவே எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என் தேவனேன்னு சொல்லலை. பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவரே நீங்க தான் முதல்ல, அப்புறம்தான் என் சத்துரு, என் பிரச்சனை, எனக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல தேவன் முக்கியன்றத அந்த வசனம் ரொம்ப அழகா. அதுவும் எந்த இடத்துல சொல்றாருன்னா, எனக்கு கொல்லப்படும்படி ஜனங்களை ஏவிய பொழுது அவன் கர்த்தரை சார்ந்து நின்னான். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஓகே. 2வதாய் கர்த்தர் யாருக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார்? 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். 2வதாய் கர்த்தர் யாருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு. சத்தமா சொல், கர்த்தருக்கு. தாவீது ராஜாவா ஆனாரு, சவுல் ராஜாவா இருந்து தள்ளப்பட்டார். காரணம் என்ன?
சேர்ந்து திரும்புங்க. 1 சாமுவேல் புத்தகம் 15:21. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சொல்லுங்க, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான காரியம் என்னதாங்க இது? கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒன்று. சத்தமாக சொல்லுங்க, மிக மிக முக்கியமான ஒன்று என்னது? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததனுடைய விளைவு என்ன? கர்த்தருக்கு காத்திருக்காம, வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொன்னதை செய்யாம தன் பார்வைக்கு சரியானது. அங்கே என்ன சொல்கிறான்னா, ஜனங்கள் இப்படி செய்ய சொன்னாங்க, ஜனங்க இதை பெஸ்ட்டுன்னு பார்த்தாங்க, ஜனங்க கொண்டு வந்தாங்க, ஜனங்கன்னு ஊர் மேலே பழி போடாத, நீ தானே ராஜா, உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு கேட்டார். பக்கத்து சொல்லுங்க, அவங்க தான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை, இவங்களால தான், அவங்களால தான், இவங்க தான் இப்படி செய்ய சொன்னாங்க, இவங்க தான் கொண்டு வந்தாங்க, அவங்க பார்வைக்கு அது சரியாக இருந்துச்சு, நான் ஒன்றும் பண்ணலை, மண்டையை மட்டும்தான் ஆட்டினேன், அப்படி தான் சொல்கிறான். நான் ஒன்றும் பண்ணலை, கொள்ளையில் சிறந்ததை அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள், நான் எடுத்துகிட்டு வரல, அவர்கள் பலியிடும்படி இந்த காளைகளை கொண்டு வந்தார்கள், நான் கொண்டு வரலை. ஆண்டவர் கேட்காரு, அங்கே வந்து கர்த்தர் யாரையுமே என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. நீ உன் தலைமைக்கு கீழே தானே இது இருக்குது, அப்போ பொறுப்பு நீ தான் என்ன பண்ணணும். எதுவுமே புரியுது உங்களுக்கு? கீழே இருக்கிறவன் 1000 தப்பு பண்ணட்டும், பொறுப்பு யாரு? நீ தானே ராஜா. அவன் எடுத்துட்டு வரும்போது, டேய் இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இதை தூக்கி எறின்னு சொல்ல உன் வாய் எங்க போச்சு அப்படின்னு கேட்குறாரு. கொள்ளையின் மேல் பறந்து அவனுக்கு எடுத்துட்டு வந்தாங்களாம். ஆனால் இவன் மனசு ஃபுல்லாக எங்கே போயிருச்சான், அந்த பொருட்கள் மேலே தான் மனசு ஃபுல்லாக அப்படியே பறந்துருச்சு. மொத்த ஆடு மாடுகள் பொருட்கள் மேலெல்லாம் அவன் இருதயம் நிரம்பி இருந்துச்சு. ஆனால் இவன் எந்த தப்புமே செய்யலை, இவன் தூக்கிட்டுலாம் வரல, ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் சிறந்தது வேற எதுவுமே இருக்க வாய்ப்பே. ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலாம், பலியை பார்க்கலாம், கீழ்ப்படிதலே உத்தம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு சமமானது. அல்லேலூயா. இதனுடைய விளைவு என்ன? நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியினால் நானும் உன்னை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினேன். யுத்தத்துக்கு போகிறாங்க, ஜனங்கள் கூடி வந்துடுவாங்க. அப்போ ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்திட்டு தான் அவங்க சண்டைக்கு போகணும். ஆனால் அப்போ சாமுவேல் வரணும். அவர் வர கால தாமதமாயிரும். ஜனங்கள் அவனை விட்டு விலகுவதை அவன் கண்டு, ஜனங்கள் அவனை விட்டு விலகுவதை கண்டு இவனே பலிபீடத்தில் ஏறி பலிய அவன் செலுத்தும் பொழுது சாமுவேல் வந்துடுவார். அல்லேலூயா. கேட்பாரு, ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நீ ஏன் செஞ்ச? அதுக்கு சவுல் சொல்லுவாரு, ஜனங்கள் என்னை விட்டு போகிறதை கண்டு நான் பயந்து. நீ யாருக்கு நம்பியிருக்க? நீ யாருக்கு காத்திருக்கணும்? அப்ப இந்த சண்டையில இவங்க தான் உன்னை காப்பாத்தலாம்னு நினைக்கிறியா? இவங்க மூலமா தான் நீ ஜெயிக்கிறான்னு நினைக்கிறியா? ஆதலால் உன்னை பார்க்கிலும் உன்னுடைய தோழனாகிய தாவீதுக்கு கர்த்தர் இந்த ராஜ்ய பாரியத்தை கொடுத்தார். ஏன்? கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய மனது. ஊர் போனா போகட்டும், உறவுகள் போனா போகட்டும், யார் விட்டு போனாலும் போகட்டும், நிதானமா இருங்க, கர்த்தர் இருக்கிறார். அவசரப்படாதீங்க.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி அவரை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி ஆசாவின் கண்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. எத்தனை பேர் சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? நான் இனி அவசரப்பட மாட்டேன். கர்த்தருக்காக காத்திருங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. நீங்க காத்திருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்குள்ள அது நீங்க திரும்ப சொல்றேன், நீங்க காத்திருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் பீரியட்ல கர்த்தர் சும்மா இல்லை, அவர் சில பிளான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராமியன் சொல்லுங்க. பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் அப்படியே நெருங்கி வருது, என்னடா பண்றேன்னு தெரியல அப்படின்னா நீ யோசிக்கக்கூடாது, என்ன ஆண்டவரே கைவிட்டீங்களா அப்படி இப்படின்னு பதறக்கூடாது. சும்மா நின்று கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் கண்டுபிடிச்ச ரகசியம் சொல்றேன். நாம் எப்பெல்லாம் கர்த்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வெயிட் பண்ற டைம்ல கர்த்தர் நம்ம இடத்துல இறங்கி என்னமோ ஒன்னு இருக்காரு, பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க அவர் ஒரு ஐடியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அர்த்தம். உங்க பிரச்சனை என்ன? இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிடணும், வெளியே வந்துடணும். இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சிடணும். ஆனா ஆண்டவருடைய பார்வை என்ன, இனி சாகிற வரைக்கும் இந்த பிரச்சனையே வரவே கூடாது. அவர் பண்ற பிளான் வேற, நம்ம பண்ற பிளான் வேற. நம்மளுடைய பிளான் தற்காலிக பிளான், அவருடைய பிளான் லைஃப் பர்மனன்ட் பிளான். அல்லேலூயா. லைஃப் டைம் அவருடைய பிளான் எல்லாமே என்னதான், லைஃப் டைம் பிளான் தான். கானானுக்கு போனா லைஃப் டைம் செட்டில்டு. அல்லேலூயா. பெத்தேல்ல பலி செலுத்தினா யாக்கோபுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அந்த மாதிரி ஆண்டவர் சில விஷயத்தை செய்கிறான். இன்னைக்கு நீங்கள் மெசேஜ் பக்கா ப்ராஃபட்டிக் மெசேஜ் தான். நான் எந்த பிளானுமே நான் கொண்டு வந்து செய்தியை நான் பேசலை. கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நான் உங்க கூட பேசுகிறேன். நல்ல ஆவியில் உணர்றேன். கர்த்தரோடு சில பேரோட கர்த்தர் திட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு ஆச்சா பூச்சா நிறையா முடிவு எடுக்கிறீங்க. கம்முன்னு மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த அடைக்கலம்னு என்ன அர்த்தம்? எந்த மனுஷனும் தொட முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பு தான் உயர்ந்த அடைக்கலம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யாத்திரையாம் 14ஆம் அதிகாரத்தில் முன்னாடி செங்கடல், ஐ திங்க் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். பின்னாடி பார்வோனுடைய பெரிய சேனைகள் அவனை துரத்திக்கிட்டு வருது. அவங்க நடுவில் நின்றுக்கிட்டு, நாங்கள் பார்வோன் கையில் சாகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அல்லேலூயா. 14ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காணு. பாசிங்க 14. கர்த்தர் உங்களுக்காக, இல்ல அந்த வசனம், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்கணும்னா நீங்க அமைதியா நிக்கணும். சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க. ஆனா அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய, உடனே உங்களுக்குள்ள நான் சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு இருக்க மாட்டேன், கம்முன்னு உள்ள வந்து அது அப்படிதான். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு அப்படி தோணும். நீங்கள் ஏதாவது ஒன்று அப்படி பண்ண அவசரப்பட்டு அப்படியே உள்ளேருந்து மேலே பொங்கி வருதுன்னா ஒரு 1 hour கழித்து செய்கிறேன்னு சொல்லி விட்டுருங்க. அந்த 1 hourக்குள்ளே உங்கள் மைண்டை கர்த்தர் பல விஷயத்தை மாற்றிடுவார். நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பயங்கரமாக வருதுன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 1/2 hour தள்ளி போட்டு கொலை பண்ணுங்க. நான் இப்போ ஒருத்தன் கொலை பண்ண போகிறேன், 1/2 hour கழிச்சு கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சாக போகிறேன், செத்தே ஆகணும், தூக்கு போட போகிறேன், சரி 1/2 hour கழிச்சு சாகலாம். அந்த ஒரு டைம் பீரியடில் உங்கள் மனசு என்ன ஆயிடும், என்னென்னமோலாம் பண்ணிடுவார். இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவு எடுக்க போகிறதாலும் சரி, யார்கிட்டையாவது கோவப்பட்டு நான் போய் சண்டை போட போகிறேன், இன்றைக்கி ஒன்று கேட்க போகிறேன், இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணேன்னா 1/2 hour கழித்து பேசுங்க. அந்த 1/2 hourக்குள்ளே கர்த்தர் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி உங்களுக்கு சாதகமாக முடியும். நான் இந்த மாதிரி நிறையா விஷயத்த சொல்ல முடியும். டைம் கொடுங்க. 2வது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு இது வேணும், ஆனால் பிரச்சனை பெருசாக இருக்குது, அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு சுத்தமாக தான் தாங்கன்னு சொல்லி பாருங்கள்.
உங்களுக்கு சித்தமாக இருந்தால், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு தருவார். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும், தரமாட்டார். சில பேரோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு புரியுது உங்களுக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். 3வது இன்னொரு வசனம் வாசி முடிப்போம். 16 வசனம் வாசிங்க. அது 59:16. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். 17. என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். 144 1 2. நேரம் இல்லை, முடிச்சாச்சு. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆன்லைன் பண்ணுங்க. என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் காலையிலே எழுந்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடி துதிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், முதல் நாள் காலை கர்த்தருக்கு டெடிகேஷன் பண்ணுங்க. அந்த நாள் என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அந்த நாள் பயணத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரியாது. அந்த நாள் நமக்கு தீங்கு செய்யும்படி நம்மளை சுற்றி எத்தனை மனுஷங்க எத்தனை பிரச்சனை பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. முதல்ல காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே கண் விழிக்கும் பொழுது உங்கள் மனது ஆண்டவரை பார்க்கட்டும். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சகோதரனுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவா இருக்குமா? என்ன ஆண்டவரே, உன் சகோதரனை நேசி, அவனை மன்னி, அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடு, தீர்க்க வேண்டிய தீர்வை செய், எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு மனுஷன் நீதிமொழியில் இருக்குது, அவன் அதிகாலையில் எழுந்து சும்மாலாம் கிடையாது, எப்படியா உரத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்கு அவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் சாபமாக இருக்கும். காலையில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் பகுதியை வேற எந்த காரியத்துக்கு நீங்கள் செஞ்சாலும், அது ஆசீர்வாதமாகவே இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு சாபத்தின் விளைவை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு இங்கே வசனம் சொல்லுது. உங்களுக்கு இன்னைய 24 மணி நேரத்தில் எத்தனையோ விபத்துகள் நடக்குது. ஒரு மனிதன் கூட பைக் எடுத்துட்டு போகும்போது நான் செத்துவேன் அவனுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே நம்ம மண்டைக்கு புரியாது, எல்லாமே நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் நமக்கு ரகசியம். இன்னைக்கு இப்ப சிரிக்கிறீங்கல்ல, வீட்டுக்கு போனோன்னு அங்க கதவுக்கு முன்னாடி என்ன நிற்கும்னு யாருக்குமே, நான் சொன்னது யாரையோ, நீங்க புரிஞ்சுக்கிட்டது யாரையோ, நான் எதையும் சொல்லல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இனி வெளியே வரும்போது முன்னாடி வந்தது யாரு? பிசாசு அவனை கூட்டி. நீங்க நினைச்ச கூடாது நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனா எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும்னு நமக்குலாம் நினைச்சே கூடாது. சில காரியங்கள் நமக்கு, சில பேருக்கு பைபிள் வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா ஜெபம் பண்ணாதான் பிரச்சனையே வீட்டில் வருது பாஸ்டர். ஒரு அம்மா சொன்னாங்க, நியாயமா இருந்துச்சு. நான் பைபிள் வாசிச்சா அன்னைக்கு தான் சண்டை வருது. நான் இப்போ பைபிளையே தொடறதில்லை. இப்போ எங்கள் வீட்டில் சண்டையே, பிசாசோடு நீ ஒப்புரவானது பின்பு உனக்கு சண்டையே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு பிசாசோடு கூட என்ன உண்டு? போராட்டம் உண்டு. வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்குது. பிசாசோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அல்லே என்ன அவ சிரிக்கிற பார்த்தா அவங்க அம்மா சொல்ல நினைக்கிறேன். நீ நான் அதை சொல்லலை. பிசாசோடு உங்களுக்கு போராட்டம் லைஃப்ல எல்லாம் வரும். ஆனா அதனுடைய இங்க பாருங்க, ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அந்த பையன் கலெக்டர் ஆகிறதுக்கு படிச்சுக்கிட்ட பையன். நீங்க பொது அறிவில் என்ன கேள்வி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுவான். கலெக்டர் எக்ஸாம்ல மிஞ்சி போனா 4 மார்க் 5 மார்க்ல மட்டும் தான் ஃபெயில் ஆனான். வெறும் 4 மார்க் எழுதியிருந்தான் அவன் இன்னைக்கு ஆரணியில் ஒரு கலெக்டர். அவன் பட் சூசைட் பண்ணி செத்துட்டான். ஏன்? வீட்டில் சொல்றாங்க, நாங்க அந்த பொண்ணை கட்டி வச்சிடறோம்பா, கவலைப்படாதப்பா, ஒன்றும் இல்லை. 1/4 மணி நேரம்
வீட்டில் உட்காந்துருந்தா பிரச்சனையே மாறி இருக்கும். இவன் போய் தூக்கில் தொங்குனதுக்கு அப்புறம் அவன் வெயிட் பண்ணி இந்த கால் வந்துச்சு. அந்த கால் வரும்போது இவன் உயிரோட இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த காலை அட்டன் பண்ணி பேசி பிரச்சனையே சால்வ் ஆகிருக்கும். கத்தருக்கு கொடுக்க வேண்டிய டைமை கத்தருக்கு கொடுத்துருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே தயவு செய்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பயணங்களை, உங்களை பாதுகாப்பை, உங்கள் உடைமைகளை, உங்களுக்கு இருக்க எல்லாவற்றையும் தயவு செய்து கத்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் செய்கிறது நல்லதாகவே இருந்தாலும், அது ஆசீர்வாதமாகவே இருந்தாலும், அங்கே காலையில் அது காலையில் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு நீங்கள் எந்திரிக்கும் போதே உங்கள் கூட அவன் எந்திரிக்கிறான். நம்ம விழிக்கும் போதே அவன் நம்ம கூட விழிக்கிறான். நம்ம மைண்டில் அப்போவே அவன் தன்னுடைய காரியத்தை ஆரம்பிச்சிடறான். நம்ம அந்த காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல தேவ சமூகத்தில் கொடுக்கும் பொழுது, அனுதினமும் எப்படி வானத்தின் மன்னாதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் போல, அதிகாலையில் எந்திரித்தோன காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. புலம்பல் இருக்குது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிய. அது ஏன் காலை தோறும் புதிய கிருபை? கிருபைனா என்ன? உங்களுக்கு இந்த காரியத்தில் உங்க பலன் முடியாது, இது தேவ பலன் தான் தேவைன்றதுதான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்க இந்த பிரச்சனையை உன்னால சுயபலத்தில் மேற்கொள்ள முடியாது அப்படின்னா அந்த இடத்துல தேவைதானது கிருபை. அப்படின்னா காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது அப்படின்னா அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த பிரச்சனை வந்ததே உங்களுக்கு தெரியாம உங்களை விட்டு விலகி போகணும்னா அந்த கிருபையை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? பெற்றுக்கொண்டு. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. புலம்பல் 3ல இருக்குது, வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்தி முடிவுக்கு வர்றோம். காலையில் எந்திரிச்சு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பழக்கம், நல்லா வாயை திறந்து கத்தரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கீர்த்தனம் பண்ணுங்க, நல்லா மகிமைப்படுத்துங்க. இதை நீங்கள் செஞ்சு அவருக்கு அந்த புகழை கொடுத்துட்டு போனீங்கன்னா அன்னைய நாள் ஃபுல்லாக உங்கள் அண்டரில் இருக்கும். கர்த்தரின் பலனும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஜனங்கள் எனக்கு என்னை மேற்கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு மேலே என்னை கர்த்தர் நிப்பாட்டி அவங்க எனக்கு கீழே அடங்கும்படி செய்வார். எப்ப? அதிகாலையில் நான் எந்திரிச்சு என்ன பண்ணணும்? கர்த்தரை கருத்தோட பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்துக்கு கீர்த்தனம் பண்ணணும். அது நமக்கு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், எது நம்முடைய பெரிய பாதுகாப்பு? எந்த சூழ்நிலையிலும் வாயிலிருந்து வர்ற கன்ஃபஸ் ரொம்ப முக்கியம். அதை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? ஒரு ஜெபமாக பார்க்கிறார். தாவீதுக்கு கொல்லும்படி சவுல் ஜனங்களை அனுப்பிய போது தாவீது சொன்னான், என் தேவனே, என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில். ஜெபம் காலையில் எந்திரிச்சோன்னா நீங்கள் முதல்ல என் தேவனேன்னு அவரை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வாயிலிருந்து வர்ற எந்த வார்த்தையும் யாரை சார்ந்து நிற்கணும்? ரெண்டாவது சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கைமீறி வராது. அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை முடிக்காமல் போயிட்டேன். யாத்திரையாமத்தில் காட்டினேன் இல்லையா? 13ஆம் வசனத்தில், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய ரட்சிப்பை பாருங்கள். பார்த்தாங்களா இல்லையா? அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி, ஐ திங்க் 28 நினைக்கிறேன் வசனம். அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்துக்கு மேலே வாசிங்க. அந்த பார்வோனுடைய சேனைகள் செத்து கிடந்ததை அவர்கள் 30 இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆண்டவர் சொன்னார் 13ல, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு நான் செய்யும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள். எந்த ரட்சிப்பை கண்டார்? இன்றைக்கு கண்ட எகிப்தியரை நீ என்னைக்குமே. அவங்க பிரச்சனை என்ன? எகிப்திலிருந்து விடுதலையான போதுன்ட்டு. கர்த்தருடைய பிரச்சனை என்ன? இனி எகிப்துன்ற ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையில் என்றைக்குமே வரக்கூடாது. இன்றைக்கு கண்ட இந்த பார்வோனை நீ உன் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் நீ பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி லைஃப் டைமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு உங்களை, உங்கள் டைமை, உங்கள் பிரச்சனையை வாயிலேருந்து அப்படியே பிடுங்கிட்டு வருது. வீட்டில் புருஷனுக்கு உங்க சண்டையா வருதா? என்னடி சாமியார உள்ளுக்குள்ள அரை மணி நேரம் பொறுத்துரு, பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் வச்சுக்கிறேன். அல்லேலூயா.
அந்த ½ அன் ஹவருக்கு என்ன ஆயிரும்? அவர் பயந்துடுவார். என்ன ஏதோ மந்திரம் போடுறா போல இருக்குது. உண்மையிலேயே 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய ப்ரெஷர் அடங்கிடும், எமோஷனல் அடங்கிடும். அந்த 5 நிமிஷத்தை டைம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். 3வது, கர்த்தருக்கு முதல் காலையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்கள் ஏசேத்தை மூடி இருக்கலாம், உங்கள் சித்தனாவை மூடி இருக்கலாம், ஆனால் ரெகபோத்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெகபோத் எந்த வாக்குவாதம் இல்லாதபடி கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் தோன்ற பெயர் சபா வனாந்தரத்தில் உள்ள கிணறுகள், அங்கே எந்த மனுஷனும் வரவே மாட்டான். கர்த்தர் உங்களோட துணையாக இருப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? எத்தனை பேர் உண்மையாக நான் இன்றைக்கி ஒரு பெரிய பாரத்தோடு வந்தேன், நிறைய கேள்விகளோடு வந்தேன், போயிட்டு இன்றைக்கி சில காரியம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இனி அப்படி நான் பண்ண போகிறதில்ல, கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அப்படியே எந்திரிச்சு நின்று கையை உயர்த்தி, கர்த்தருக்கு காத்திருப்போம்.